நான் உங்க சலோமி ஏழுமலை. இன்னைக்கு சலோமி கிச்சன்ல ஸ்பெஷலான இட்லி வித் வடகறி செய்யலாம். வாங்க ஃபுல் வீடியோவ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, எண்ணெய், பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு விழுது, வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு, கார மிளகாய்த்தூள், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள். இப்ப வாங்க வடகறி செய்யறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான கடலைப்பயிரை நான் ஆல்ரெடி ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வடகறிய பாதியா எடுத்து தோசைக்கல்லுல அடை மாதிரி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதை நம்ம வேக வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். இது ஈஸியான மெத்தடா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி அடை போட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு கரைச்சிக்கலாம். நல்லா புளிச்ச மாவா எடுத்து நல்லா கரைச்சிப்போம். நல்லா பொச பொசன்னு இருக்கு பாருங்க, மாவு பார்க்கவே நல்லா வெள்ளையா. இந்த மாவை நம்ம இப்போ இட்லி சட்டியில ஊத்தி நம்ம வச்சுக்கலாம். இது ஆட்டு மாடல் இட்லி தட்டு. அதே மாதிரி பூ மாடல் இட்லி தட்டும் இருக்கு. வாங்க இட்லி ஊத்தலாம். இப்போ நம்ம இந்த ஒரு மாதிரி ஷேப் இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்பு. இதுல நம்ம இட்லி மாவு ஊத்தி வச்சுக்கலாம். இது பூ மாடல் இட்லி தட்டு. இதுல பாருங்க, இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்க இட்லி தட்டு. இதுலயும் நம்ம மாவு ஊத்தி வச்சுக்கலாம். இப்போ இது ஹார்ட் மாடல் இட்லி தட்டு. இப்போ இத நம்ம இந்த மாதிரியான ஒரு குக்கர்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இதுக்கு நீங்க விசில்லாம் ஒன்றும் வர தேவையில்ல. அப்படியே சும்மா க்ளோஸ் பண்ணா மட்டும் போதும். இப்போ நம்ம தட்டி வச்ச அந்த கடலை பயிரை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தூள் தூளா உதுத்து வச்சுக்கலாம். அப்போதான் வடகறிக்கு போட நல்லா இருக்கும். இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல சின்ன பீஸ் விழுந்துட்டு, அதான் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஸ்பைசஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச உதுத்த கடலைப்பயிரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து கொதிச்சிருச்சு. ஸோ இப்போது ரெடியான பிறகு நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க.